இந்திய சீன எல்லையில் சீன ரோபோ பார்த்த வீடியோ வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது உண்மையா அல்லது போலியா? டிசம்பர் 2025 வைரலான காட்சியில் 173 சென்டிமீட்டர் உயரமுள்ள வாக்லர் S2 ஹியூமனாய்டு ரோபோ 4 மணி நேரம் தொடர்ந்து இயங்கும் திறன் மற்றும் தகவல் சேகரிக்கும் உபகரணங்களுடன் LAC அருகே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஷார்ப் கிளவ் மற்றும் மல் 200 வகை ரோபோக்கள் 24 மணி நேர காவலில் ஈடுபடுவதாகவும் தகவல்கள் உள்ளன. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை என்னவென்றால், சீனா எல்லைப் பகுதிகளில் ரோபோக்களை நிச்சயமாக நிறுவுகிறது. யூபி டெக்கின் வாக்லர் S2 ரோபோக்கள் வியட்நாம் உள்ளிட்ட எல்லைகளில் சோதனையை தொடங்கியுள்ளன. ரோபோ நாய்கள் டிபெட் மற்றும் யுன்னான் மாகாணங்களில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்திய எல்லையில் ஆயுதமேந்திய ரோபோக்கள் என்ற குறிப்பிட்ட வைரல் வீடியோ இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கு பதிலடியாக இந்தியா வெறுமனே வேடிக்கை பார்க்கவில்லை. TRTO முன்னணி பணிகளுக்காக சொந்த ஹியூமனாய்டு ரோபோக்களை உருவாக்குகிறது. CAIR நிறுவனம் ஸ்டார் திட்டத்தின் கீழ் 2 கால் மற்றும் 4 கால் ரோபோக்களை மேம்படுத்துகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் எல்லை பாதுகாப்புக்கான ரோபோ வீரர்கள் தயாரிக்கப்படும் என அறிவித்துள்ளது. 2027க்குள் இவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டுவர இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது வெறும் தொடக்கமே. சீன ராணுவம் AI இயங்கும் ரோபோ நாய்கள் மற்றும் தன்னியக்க ட்ரோன் கூட்டங்களை ஒருங்கிணைத்து வருகிறது. 2026 முதல் 2030 வரை காலகட்டத்தில் எல்லை மோதல்கள், உலோகம், எதிர்மாமிசம் என ரோபோக்கள் மோதும் யுத்தமாக மாறலாம். இது போர் முறையையே புரட்டிப் போடும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரோபோ வீரர்கள் போரை பாதுகாப்பாக்குமா அல்லது ஆபத்தாக்குமா? கீழே கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த வீடியோ இந்தியாவின் ரகசிய AI ஆயுத திட்டம். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.